குட் மார்னிங். அவனோட பினாமீஸ், அவனோட கூலிப்படை எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தேன். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? We have evidence, sir. This is the list of all criminals. Let's see. இவங்கெல்லாம் உமாபதி கூட சம்மந்தப்பட்டவங்க சார். உமாபதி ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. குட் ஒர்க். ஐயோ மச்சான், அந்த ஏசிபி நம்மள குறி வச்சு வேட்டையாடுறான் மச்சான். திருச்சியை ஒலிக்க கொண்டிருந்த பல முக்கியமான குண்டர்களையும் தாதாக்களையும் அதிரடியாக களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். துணிச்சலான அவருடைய என்கவுண்டரில் சில திமிங்கலங்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரவாயில்ல மச்சான், அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம மேல விழுகிற இடியா. அங்க பாரு, அந்த ஏசிபி எடுத்த ஆக்ஷன்ல உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை மூடிட்டாங்க. சார், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு பேசின கமிஷன் கரெக்டா வந்துடும் சேர்மன், கவலையே படாதீங்க. நோ, எனக்கு எந்த கமிஷன் தேவையில்லை. 100 கோடியை திருப்பி கொடுத்துடுங்க. இப்ப நான் டெல்லி போறேன், நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். இந்த ஆள் தான் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான், பாத்துக்கோங்க. உங்களுக்கு சொல்லணும்ன்றது இல்ல. என்னையா என்ன பண்ண போறோம்? சேர்மன் ஹார்ட் அட்டாக்ல சாக போறான். நீ நினைச்ச உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா? வரும். அப்படி வர வைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். உமாபதி சார் உன்னை கூட்டு வர சொன்னாரு, கிளம்பு போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேட்ரு வெரி அர்ஜென்ட். புறப்படுறா புண்ணாக்கு. பெரிய ஜிடி நாயுடு ஆராய்ச்சி பண்றாரு. சொல்ல மறந்துட்ட, அவன் கொஞ்சம் லூசு. லூசா? பார்த்து நடந்துக்க. சரிங்க மச்சான். சார் போலாமா சார்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். இந்த வண்டியில் சேர்மேனை பிக்கப் பண்ணிடு. டிரைவருக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் ஏதாவது கேட்டால் சமாளிச்சுக்கோ. ஃப்ளைட் டைம் தெரியும், 10:40 லேண்ட் ஆகுது. வழக்கமா கம்பெனி டிரைவர் நடராஜன் தானே வருவான்ப்பா. இன்னைக்கு நீ வந்திருக்க? நடராஜ் மச்சான் சார். நடராஜ் உடம்பு சரியில்லை, அதான் என்னன்னு சார். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சார். குட், ஐ லைக் யுவர் சின்சியரிட்டி. சரி, பாட்டு போடுப்பா. நான் உமாபதி சார். வந்துட்டீங்களா? அந்த லோனை கட்டுறதை பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? கமிஷனை வாங்கிக்கிட்டு கமுக்கமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்குடா கண்டிஷன்லாம் போடுற? என்ன மரியாதை குறையுது? சாக போற உனக்கு எதுக்குடா மரியாதை? Move. He's gone. வேகா ஷிப்னோட சேர்மன் சார். வண்டிக்கு டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல, இவருக்கோ ஒன்றும் அடிபடல. அப்புறம் எப்படி? ரொம்ப நன்றிங்க ஐயா. சார் ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா எங்க மரியாதை ஏத்துக்கணும். சாமிக்கு வச்ச பிரசாதம் வாங்கிக்கோங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல மாட்டு பொங்கல், நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நானும் நம்ம பண்ணைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அங்கேயே வச்சு கொண்டாடிடுவோம். போயிட்டு வாங்க. வரங்க வரங்க ஐயா.
அண்ணா வணக்கம்ண்ணா. தினேஷ், அந்த சேர்மனை தூக்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. உங்கள் அன்பு போதும்ண்ணே. ஆடா, அன்பு தான் நிறையா இருக்குல்ல. ஒரு ஃபாரின் கார் வாங்கி தட்டுமா? அதெல்லாம் வேண்டாண்ணே. சமயபுரம் பக்கத்தில் ஒரு 8 ஏக்கர் இருக்கு, உன் பேரில் எழுதி வச்சிடறேன். அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணே. எதுவுமே வேணாம்னா எப்படி சார்? இதாங்க வாழைப்பழம். தினேஷ், உனக்கு என்ன வேணும்? எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலி வேணும்ண்ணா. எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும்ண்ணா. 1/2 மணி நேரத்தில் தூக்கிட்டு வர சொல்கிறேன். இப்ப வேணாம் மச்சான். நாளைக்கு எப்படி நம்ம கிராமத்துக்கு போய் மாட்டு பொங்கல் கொண்டாட போறோம். அங்கேயே சயின்டிஸ்டாருக்கு அஞ்சலி கல்யாணத்தை சேர்த்து முடிச்சிருவோம். சந்தோஷம் தானே? நீ வேலுவை லவ் பண்றது அவர்கிட்ட சொன்னியா? ஏ, அவர் முகத்தை பாக்குறப்போ வார்த்தையெல்லாம் மறந்து போகுது. பால் பெருகுது, பால் பானை பெருகுது, பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது, பால் பானை பெருகுது, பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது. ஹாய் அஞ்சலி. நேர்ல என்னால உன் முகத்தை பார்த்து சொல்ல முடியல, அதான் போன்ல சொல்றேன். மேட்ரு சொல்லு. ஐ லவ் யூ. ஒண்ணுமே கேட்கல. என்ன? ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு. வந்து என்ன உனக்கு பிடிச்சு? ஹலோ அஞ்சலி. தூக்கிட்டு வந்திருக்காங்க. போய் முகம் கழுவிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வா. கல்யாணமா? இழுத்துட்டு போகடா. ஏய் மாப்ள, நம்ம இங்க ஆடிட்டு இருக்கோம், அங்க பாரு பறந்து பறந்து ஆடிட்டு இருக்கானுங்க. இல்ல மச்சான், அவங்க பறந்து பறந்து ஆடல, எவனோ உதைக்கிற உதையில அப்படியே ஆகாயத்துக்கு பறக்குறாங்க. இவளுக்கு என்னடா சம்பந்தம்? பப்ளிக்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தா அதை சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க ஐயோ பாவனு பரிதாபப்பட்டு நிப்பானுங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு அப்பா அண்ணன் இருந்தாங்கன்னா ஐயோ வேணா விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறுவாங்க. அதுவே ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க, எவ்வளவு தூரம் அடியை தாங்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடியை வாங்கிட்டு நின்று போராடுவானுங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருந்து, இந்த லவரும் பவரா இருந்தா எதுக்கு வரவர் ரவுடியா இருந்தாலும் சரி, தாதாவா இருந்தாலும் சரி, தலைவனா இருந்தாலும் சரி, மாமன் அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிச்சே கொன்னுடுவான். இந்த மாதிரி இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. இவனை ரெண்டா வெட்டி நம்ம ஊர்லயே புதைக்கடா.
பாத்தியில இது ஓ ஊரு ஓ ஆளுங்க. நான் ஒத்த ஆளு பேரோட சாச்சிட்டல.